இதில் நாங்கள் வாசிப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நன்றி தகப்பனே, இந்த வேலைக்காயும் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலும் இந்த வாரத்துக்குரிய ஆகாரத்தை தந்து பேசுகிற என்னையும் கேட்கிற பிள்ளைகளை நீ தாமே பொருட்படுத்தி வழி நடத்தும்படியாய் முற்றுமாய் உம்முடைய கருத்துக்குள்ளாய் தருவோம். பலத்தை தாருங்கள், கேட்க நாங்கள் அதன்படி நடக்க மக்களுள்ளாய் பெலப்பட உம்முடைய வருகைக்கு நிற்க நீ தாமே கிருபை செய்யும்படியாய் நம்முடைய இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜாவிரம் வந்து கொள்ளுவோம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்குற போது பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாக நித்திய ஜீவன் சொல்லி பார்க்குறோம். அதுக்கு முதல் வசனங்களில் பார்க்குற போது 21 பார்க்குற போது, இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களிலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்க உங்களுக்கு கிடைத்த பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்குற போது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடந்த நாட்களில் கடந்த காலங்களிலே எப்படியாக வாழ்ந்தோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்குற போது நாங்கள் தேவனை அறியாதவர்களாய் வாழ்ந்தோம் என்று சொல்லி பார்க்குறோம். என்று சொன்னால் நாங்கள் பிறப்பிலே இருந்தே நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், பிறப்பிலே இருந்த அதாவது எங்களுடைய பெற்றோர்களின் பாரம்பரியத்தின்படி நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அந்த இடத்துல நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தோமா இருந்தானே, ஹிந்துக்களாக இருந்தோமா இருந்தானே, நாங்கள் தேவனுக்கு எப்படி கிட்டி சேர்ந்தவர்களாக இருந்தோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறோம். என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்குற போதும் நாங்கள் வேதத்தை குறித்த அறிவில்லாதவர்களாய் நாங்கள் எங்களுடைய ஒரு பாரம்பரியத்தை தழுவிக்கொண்டவர்களாக நாங்கள் வாழ்ந்த காரியங்கள் எப்படியாக வேதத்திலே கூறப்படுகிற ஒவ்வொருவரும் எப்படியாய் வாழ்ந்தார்கள், இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன் எப்படியாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்குற போது அவர்களுடைய தங்களுடைய தேவாலயத்தை குறித்த வைராக்கியம், நியாயப்பிரமாணத்தை குறித்த வைராக்கியம், தேவனை குறித்த வைராக்கியம், அப்படி என்ற வைராக்கியத்தின் கீழே தான் வாழ்ந்தார்கள். அதே போல் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு மூதாதையர் கற்பித்த அந்த பாரம்பரியத்தின் காரியங்களிலே தான் நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற போது நாங்கள் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தினாலே விடுதலையை பெறுகிற போது தான் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த பலாபலனை நாங்கள் காணக்கூடியதாக உணரக்கூடியதாக இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே எதற்காக நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்லி பார்க்குற போது நாங்கள் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இந்த நாட்களில் பார்க்குறோம் பிள்ளைகள் சொல்கிறார்கள் உங்களுடைய தேவைக்காகத்தான் எங்களை பெற்றீர்கள் என்று சொல்லி சொல்கிற ஒரு காரியம். என்று சொன்னால் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டு நாங்கள் வரவில்லை, நீங்கள் அதைத்தான் உங்களுடைய விருப்பத்திற்கு பிள்ளைகள் வேண்டும் என்று சொல்லி எங்களை பெற்றீர்கள். இப்போ நீங்கள் எல்லாவற்றிலையும் எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யத்தான் வேணும் அப்படி என்று சொல்லியிருக்கிறோம். அதாவது வேதம் சொல்கிறது சொன்னால் பெற்றோர் பிள்ளைகளுக்கு எப்படியாக கடமைகளை செய்ய வேணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு எப்படியாக கடமைகள் செய்ய வேணும் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள் சொன்னால் இந்த மதங்கள் தான் எங்களை குழப்புகிறது. என்று சொன்னால் மதங்கள் எப்படியான இந்த சட்டங்கள் மதங்களுடைய சட்டங்களின்படி பார்க்குற போது மதங்கள் தான் இந்த உலகத்தில் உள்ள பாவங்களுக்கு காரணம் என்று சொல்லி பிள்ளைகள் சொல்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. ஆனால் இந்த வேதத்தை ருசி பார்த்து தேவனுக்குள்ளாய் வாழுகிற பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. என்று சொன்னால் எங்களுக்கு எப்படியா இருக்குன்னு சொல்லி பார்த்தா எங்களுடைய வாழ்க்கையை தேவனாய்த்தான் இருக்கிறார். தேவனுடைய காரியங்களாக எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை வழிநடத்துகிறதா இருக்கிறது. நன்மை நடந்தானே தீன்மை நடந்தானே தீமைகளை எங்களுக்கு விலக்கி எங்களை பாதுகாக்கிறது தேவன் தான் எங்களுக்கு இதாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். பிள்ளைகள் எப்படியான நிலையில் இருக்கிறான்னு சொல்லி பார்க்குற போது அறியாத நிலை. அதே போல் தான் நாங்களும் எப்படியாக இருந்தோம்னு சொல்லி பார்த்தால் அறியாத நிலை. எங்களுடைய மூதாதையர் வழிபட்டு வந்தார்கள், அந்த வழிநடத்தலின்படி நாங்களும் வழி நடந்தோம். சிலர் சொல்லுவார்கள் என்று சொன்னால் எங்களுடைய மூதாதையர் எங்களுடைய ஜனங்களை எங்களுடைய பெற்றோரை மறக்கிற காரியங்கள் தான் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி. ஆனால் எப்படியாக சொல்லி பார்க்குற போது இது ஆவிக்குரியவர்களை நிதானித்து பார்க்குறதுக்கு நாங்கள் ஆவிக்குரிய கண்களோடு பார்க்குற போது தான் அந்த இடத்துல அதுக்குரிய பலனை நாங்கள் காணலாம் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படியாக இந்த முந்திய காலங்களில் எப்படி அந்த காரியங்களில் எப்படியாக இருந்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு எப்படியாக உங்களுக்கு வெட்கமாக தோன்ற காரியங்களிலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணம் என்று சொல்லி பார்க்குறோம். மரணம்னு சொல்லி பார்க்குற போது எப்படியாக ஆதாம் எப்படியாக மரணத்தை தழுவினான்னு சொல்லி பார்க்குறப்போ எப்படியாக தன்னுடைய தேவனுடைய இந்த பிள்ளை என்கிற அந்த நிலையில் இருந்தவன் பிள்ளை என்ற நிலையை இழந்த போது அவன் மரணத்தை கண்டான் என்று சொல்லி பார்க்குறோம். ஆத்தும மரணமாக இருக்கிறன்னு சொல்லி அப்படியாக இந்த காலத்தில் நாங்கள் முன்னியல் காரியங்கள் எப்படியாக இருந்ததுன்னா அப்போ அது
பலன் கிடைத்த இக்காலத்திலே முடிவு. அந்த காலத்தில் வந்து மரணம் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் இந்த காலத்தில் பார்க்குற போது இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விலக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்குள் கிடைத்த பலன் என்று சொல்லி பார்க்குறோம். முடிவு வந்து நித்திய ஜீவன் என்று சொல்லி பார்க்குறோம். ஏனென்றால் எங்களுக்குள்ளே ஆவியானவர் வாசம் செய்கிற போது அந்த இடத்துல வந்து எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் வந்து எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறவராக இருக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம். அப்படியாய் நாங்கள் வாழ வேண்டும், அப்படியாக நாங்கள் நடக்க வேண்டும், அப்படியாக வந்து நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்குற போது இந்த காரியங்களை பார்க்குறோம். பாடுபடுகிறது வந்து எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். எப்படியாக சொல்லி பார்க்குற போது நான் நீண்ட வருடங்களுக்கு முன்னும் இதில் நானும் கருத்திருக்கிறேன். நிறைய இதுகளில் கேட்குறோம். எப்படியாக சொன்னால் பாடுகள் வந்து ஒன்று வந்து எங்களுக்கு வந்து வெளியில் இருந்து வர பாடுகள், ஒன்று வந்து தேவனால் அனுமதிக்கப்படுகிற பாடுகள், மற்றது வந்து நாங்களே எங்களுக்கு வருவித்துக் கொள்கிற பாடுகள் என்று சொல்லி பார்க்குறோம். பாவத்தை குறித்து பார்க்குற போது அந்த காரியத்தை குறித்து நான் பேசியிருந்தேன் துவக்கத்தில் அல்ஃபோவில் இருக்கல. அப்போ அந்த அதில் வந்து எப்படியாக இந்த பாடுகளும் வந்து எப்படியாக இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தா வெளியில் இருந்து வருகிற பாடுகள், தேவனால் அனுமதிக்கப்படுகிற பாடுகள், நாங்கள் எங்களுக்கு வருவித்துக் கொள்கிற பாடுகள் என்று சொல்லி பார்க்குற போது ஆதாமவாளுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குற போது அவர்களுக்கு எப்படியாக இது வந்து பாவம் வந்து பிரவேசிக்கிறேன்னு சொல்லி பார்க்கல வந்து வெளியிலிருந்து பாவம் பெறுகிறத நாங்கள் பார்க்குறோம். சாத்தானவன் எப்படியாக அந்த பாடுகளை கொண்டு வந்து அவளுக்கு வந்து பாவத்தை கொண்டு வந்து அதுக்குள்ளாக எப்படியாக பாடுகளுக்குள்ளாய் அவர்கள் செல்லுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கக்கூடிய எப்படியாக தேவனோடு சுயாதீனமாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள அந்த உறவிலே வாழ்ந்தவர்கள் வந்து எப்படியான நிலைக்கு போய் அந்த இடத்துல வந்து ஆத்ம மரணம் அடைந்து அந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து தேவனுடைய அந்த கட்டளைக்கு மீறினபடியால் அந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து வெளியிலேருந்து வந்த காரியங்கள் அவர்களை வெளியேற்றுகிறதோ பார்க்கக்கூடிய இருக்கிறது. அடுத்ததாக தாவீதுடைய காரியத்திலே பவுலப்போசனுடைய காரியங்களை நாங்கள் பார்க்குற போது பவுலப்போசனுக்கு வந்து எல்லாம் தேவனால் அனுமதிக்கப்பட்டு நடக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய கூடுதலான நிருபங்கள் எல்லாம் பார்க்குற போது பவுலப்போசன் சொல்கிற வந்து இதெல்லாம் வந்து எனக்கு வந்து அருளப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி தேவனாலே அருளப்பட்டிருக்கிற பாடுகள்னு சொன்னால் அவர் வந்து ஜெயிலுக்கு போய்க்கல அந்த ஜெயிலில் கட்டுகளுக்குள்ளே இருக்கக்கூட அவர் எப்படியாக சொல்கிறான்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து இதால் வந்து நன்மையாக தான் வருகிறது என்று சொன்னால் தேவன் இதை வந்து அனுமதிச்சிருக்கிறார். இந்த நிருபங்களை எழுதுகிறதுக்கு மற்றதாக வந்து தன்னுடைய நிலையில் எப்படியான தேவன் தன்னோட நடந்து கொள்ளுகிறார், தேவன் எப்படியான கட்டுகள் மற்றுமாக இந்த கப்பல் பிரியாணங்கள் எல்லாம் பார்க்குற போது பவுலப்போசனுடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொன்றும் வந்து அனுமதிக்கப்பட்டு நடக்கிறதுகள் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. மற்றதாக வந்து மற்றும்படியாக தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்குற போது தாவீது வந்து தானே போய் அந்த பாவத்துக்குள்ளே விழுந்துகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. எப்படியாக வந்து அவருடைய வாழ்க்கையிலே பார்க்குற போது எப்படியாக சங்கீதங்கள் எல்லாம் பார்க்குற போது எப்படியாக பாவத்திலே உட்பவிக்கப்பட்டேன், பாவத்துக்குள்ளே எப்படியாக சென்றேன், எப்படியாக சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு பாடமாக வைத்து நடக்கிறதையும் பவுலப்போசன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அனுமதியோடு நடக்கிற இந்த காரியங்களில் வந்து எப்படியாக பாடுகளை அனுபவித்து அவர் வந்து தன்னுடைய வைராக்கியத்தில் இருந்தார். எப்படியாக நாங்கள் ஆரம்பத்திலே இந்த வைராக்கியத்தில் இருந்தோமோ அதே போல் வந்து அவரும் வந்து ஒரு வைராக்கியத்தில் இருந்தார். பிடிக்கப்படுகிற போது அந்த இடத்துல தன்னை விட்டு கொடுக்குற காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. இதில் வந்து 2 பேரும் வந்து பார்க்குற போது உணர்வடைகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. இப்போ பவுலப்போஸ்தலன் வந்து உணர்வடைந்த இந்த காரியங்களை செய்கிறார். அதிலும் பவுலப்போஸ்தலன் தாவீதுடைய காரியங்களை பார்க்கும்போது அந்த மன்னிப்பை கேட்டு அந்த இடத்துல விடுதலை பெற்றுக்கொள்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாடுகள் எப்படியாக வருகிறது எங்களுடைய வாழ்க்கையில் அதுக்கு காரணமாக என்னென்னு சொல்லி பார்க்குற போது பாவங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வருவித்துக் கொள்கிற பாடுகளுக்குரிய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியங்கள்லையும் வருகிற இது வந்தபடியாக இருக்குன்னு சொல்லி பார்க்குற போது பாவங்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஜோபுவை எடுத்துக்கொள்வோம். ஜோபு 4:8-630 இருக்குது. நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தார்கள், அதையே அறுக்கிறார்கள். ஜோபு 4:8 இதிலே பார்க்குறப்ப நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படியாக என்று சொல்லி பார்க்குற போது இதில் வந்து பேதுரு ஜோபுவுக்கு வந்து நண்பர்கள் சொல்லுகிற போது அந்த இடத்துல சொல்லுகிற காரியத்தை குறித்து இதில் பார்க்குறோம். இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகள் உத்தமமும் உம்முடைய நம்பிக்கையும் இருக்க வேண்டிய உத்தமம் உம்முடைய நம்பிக்கையும் இருக்க வேண்டியதல்லவோ? குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டு எப்போது
எப்போ அதை நினைத்து பாரும் என்று சொல்கிறார்கள். என்று சொன்னால் அந்த இடத்துல வந்து யோபுடைய காரியங்களில் வந்து எப்படியாக வந்து அவர் நடந்து கொள்கிற காரியங்கள் எப்படியாக வந்து அவருடைய நண்பரோடு சம்பாதிக்க போது அவர் அந்த இடத்துல அவர் சொல்கிறார் வந்து நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். எப்படியாக வந்து இருக்கிறன்னு சொல்லி பார்க்குற போது இந்த பாவமானது எப்படியாக இருக்கிறன்னு சொல்லி பார்க்குற போது இந்த இடத்துல வந்து பார்க்குறது அநியாயத்தை உழுது என்று சொல்லி பார்க்குறோம். அப்படியாக என்று சொல்லி பார்க்குற போது தேவன் எங்களுக்கு நியாயமான காரியங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். என்று சொன்னால் இப்படி நடக்க வேண்டும், இப்படி வாழ வேண்டும், இப்படியான காரியங்களை வந்து செய்யும்படியாக எங்களுக்கு தருகிற போது நாங்கள் எங்களுக்குள்ள எப்படியான காரியங்களை வருவித்துக் கொள்கிறோம் என்கிற போது அந்த சட்டங்கள் அந்த திட்டங்களை நாங்கள் மறந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் இருக்கிற போது அப்படியான காரியங்களை அறுப்போம் என்று சொல்லி பார்க்குற போது விதைக்கிறவர்கள் அதையே அறுப்பார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். என்றால் நாங்கள் எப்படியான காரியங்களை விதைக்கிறோமோ எப்படியான காரியங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்கிறோமோ அதையே நாங்கள் அறுக்கிறோம் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கலாத்தியரை எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 6:7-9 மட்டும். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அதான் சொல்லப்படுறது. நாங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை நாங்கள் எடுக்கிற போது இப்படியான காரியங்கள் வந்து அவசரப்படுகிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறத பார்க்கக்கூடிய சொன்னால் நாங்கள் வந்து எப்பொழுது எப்படியா இருக்க வேண்டும் சொல்லி பார்க்குற போது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லி பார்க்கக்கூடிய இருக்கிறது. சில காரியங்களை நாங்கள் தேவனிடத்திலே கேட்கிறோம், சில காரியங்களை தேவனை செய்யும்படியாக கேட்டுவிட்டு நாங்கள் அதை என்ன செய்வோம், நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பாஸ்போர்ட் எடுக்க போகிறோம் என்று சொல்லி சொன்னால் இலங்கையிலேருந்து நாங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அந்த காரியங்களுக்காக நாங்கள் இங்கே போய் அப்ளை பண்ணி எல்லாம் ஒழுங்கான விதத்தில் செய்வோம். ஆனால் அது ஏற்ற காலத்தில் வரும்படி எங்களுக்கு பொறுத்திருக்க முடியாத காரணத்தால் நாங்கள் என்ன செய்வோம், அங்கே ஒரு 2 லட்சம் ரூபாவை கொடுத்தால் அங்கே பாஸ்போர்ட் வரும் என்று சொன்னால் 2 லட்சம் ரூபா காசை கொடுத்தால் அதில் பாஸ்போர்ட் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியாக வந்து இப்போ ஏற்ற காலத்தில் வரும் வரை எங்களால் காத்திருக்க முடியாது. சில இப்போ எங்களுக்கு அது சொல்லுவதற்கு இதாக இருக்கும். ஆனால் அந்த நிலையில் இருக்கிறவர்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் தானே. விசா இல்லாமல் இந்த இடத்துல இந்த நாட்டில் இருந்தால் பாஸ்போர்ட் இல்லாமல் இருந்தால் அந்த காரியங்களை வேலைகள் செய்கிறதோ அல்லது வந்து அந்த காரியங்கள் செய்வது கஷ்டம். நான் இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படியாக அந்த காரியங்கள் அதேபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் பெற்ற காரியங்களில் வந்து நாங்கள் வந்து தேவனிடத்தில் கேட்கிறோம். தேவன் அதை தரும்படியாக எங்களுக்கு சித்தம் கொண்டு அது தருவதற்குரிய காலத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி காலத்தை வைத்திருக்கிறார். அப்படியாக இருக்கிற போது நாங்கள் என்ன செய்கிறோம், பிறகு குறுக்கு வழிகளாலே போக வேண்டிய காரியங்களை நாங்கள் செய்கிறோம். இப்போ நான் பாஸ்போர்ட் காரியத்துக்கு சொல்லி இல்லை, பார்க்குறீங்களா 6 பாஸ்போர்ட் எடுத்தான்னு சொல்லி இல்லை. நான் சொல்கிற காரியம் வந்து இப்போ அது உதாரணம். அப்படியாக வந்து ஒரு காரியங்களுக்கு வந்து நாங்கள் குறுக்கு வழிகளை நாங்கள் தேடிக்கொள்ளுகிறோம். அப்படியாக தேடிக்கொள்ளுகிற போது தான் இந்த எப்படியாக வச்சுருக்க பாடுகள் எங்களுக்குள்ளே வருகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறதுன்னு சொன்னால் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நாங்கள் செய்கிற போது தேவனுடைய திட்டத்துக்கு நாங்கள் விட்டு கொடுக்காமல் எங்களுடைய திட்டங்களுக்கு நாங்கள் செய்கிற போது அந்த இடத்துல எப்படியாக இருக்குமென்னு சொல்லி பார்க்குற போது அந்த இடத்துல வந்து தேவனுடைய காரியங்களை சந்திக்க முடியாத இல்லையா, தேவனுடைய காரியங்களை சந்திக்க முடியாத இல்லையா அந்த இடத்துல இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. 2 சாமுவேல் எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13-14. நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். இதில் நாங்கள் பார்க்குற போது தாவீதுடைய காரியங்கள் நம்ம சொன்னது போல் வந்து தாவீதுடைய காரியங்களை பார்க்குற போது அவர் எப்படியாக இருக்கிறார்னு சொல்லி பார்த்தால் அவர் பாவம் செய்கிறார். ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து மனம் திரும்பி அந்த இடத்துல தேவனிடத்திலே கேட்குற போதும் தேவன் அந்த காரியத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் அதற்குரிய விளைவு வந்து
பின்னாக வருகிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய அவருடைய மகன் சாவான்கிற போது எப்படியாக அவர் வந்து கவலைப்பட்டு கொண்டிருந்து மீண்டுமாய் வந்து செத்து அவர் இறந்த பிறகு மீண்டுமாய் தன்னுடைய காரியங்களுக்குள்ள தேவனுடைய இந்த சொல் வந்து எப்படி அவருடைய காரியங்களுக்கு நிறைவேறுகிறதோ அந்த இடத்தில் நிறைவேறுகிற போதும் அந்த இடத்துல வந்து அவர் தன்னையே திடப்படுத்தி கொண்டு மிகுதியான காரியங்களை செய்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. இந்த நாட்களில் நாங்கள் செய்ய இப்படியான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற போது நாங்கள் என்ன செய்கிறோம், முதலாவதாக நாங்கள் வந்து எதிர்பார்த்திருக்கிறோம், அது நடக்கலை என்று சொன்னோடனே பிறகு வந்து நாங்கள் மன உளைச்சலுக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்கிறத நாங்கள் என்கிற போது சில காரியங்களை பார்க்குற போது தேவன் கைவிட்டார் அப்படியாக வந்து இஷ்டவீரர்கள் எப்படியாக முறுமுறுத்தார்களோ அந்த முறுமுறுப்பங்களுக்குள்ளே வருகிற போது எங்களுக்குள்ளே பாவம் என்று சொல்லித்தான் சொல்லப்படுறது. அப்படியாக தேவன் வந்து எப்படியாக அந்த இஷ்டவீரர்களை வழி நடத்தி வருகிற போது அவர்களுடைய அந்த முறுமுறுப்பின் நிமித்தம் இவ்வளவு தீமைகளை எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தார்களோ அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலும் வந்து இந்த துன்பங்கள் தீமைகள் இப்படியாகப்பட்ட இந்த காரியங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து அப்படியாக இருக்கிற உபத்திரவங்கள் துன்பங்கள் இடுக்கண்கள் மோசங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய சொன்னால் ஒன்று முதலாவது காத்திருக்க வேண்டும், காத்திருந்ததை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்களுக்கு எங்களுடைய பாவங்கள் நாங்கள் தேவனிடத்தை கேட்கிற போது மன்னிக்கிறார். ஆனால் அந்த காரியங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் வந்து அது விளைவை நாங்கள் அறுக்க வேண்டிய கடமை இருக்கும். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து தவறுகிற போதோ அல்லது வந்து தேவனுக்கு சில பாவங்கள் வந்து வேதத்தை சொல்லப்படுகிறது, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படாத பாவங்களும் இருக்கிறது. சொன்னால் பிதாக்குமாரன் பிரஸ்தாவிக்கு விரோதமாக பேசுகிற காரியங்கள், ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிற காரியங்கள், அதாவது வந்து அந்த காரியங்கள் வந்து ஒரு காலம் வந்து மன்னிக்கப்படாத காரியங்களாக இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையில். கிறிஸ்தவர்கள் நாங்கள் இருக்கிறோம், அந்த இடத்துல தேவனங்களுக்காக செய்து முடிப்பார் அந்த நம்பிக்கை இல்லாதபடிக்கு நாங்கள் அதில் வந்து நாங்கள் தொடர்ந்து காரியங்களை செய்கிற போது அந்த இடத்துல வந்து தேவனுடைய காரியங்களை நாங்கள் வந்து அந்த இடத்துல விழுந்து போகிறவர்களாக இந்த பாடுகளை நாங்கள் எங்களுக்குள்ளே தேடிக்கொள்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அப்படியாக வந்து ஒவ்வொரு காரியங்களையும் வந்து இப்படியாக தவறின போது அந்த இடத்துல வந்து தாவீது மன்னிப்பு கேட்ட அந்த இடத்துல திருந்தி மன்னிக்கப்பட்டாலும் அதன் விளைவை வந்து காணுகிற ஒரு காரியமாக இருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய. எங்களுடைய வாழ்க்கையிலும் பாவங்களை செய்கிற போது நாங்கள் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம், மனம் பருந்துகிறோம், அதுக்குரிய விளைவை நாங்கள் சந்தித்து அந்த இடத்துல செய்ய முடியாதபடிக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகுதியான காரியங்களில் வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாய்ச்சல்கிறதை மன இதுகளில் சில முறுமுறுப்புக்கு பார்க்குறோம். அது வந்து தேவனுக்கு இந்த பாடுகளை எங்களுக்குள்ளே கூட்டிக் கொள்கிற காரியமாக இருக்கிறன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இதிலே பார்க்குற போது நாங்கள் பாடுபடுறதுக்கு என்று சொல்லியே அழைக்கப்பட்டிருக்கிறோம், அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்ப்போம். 1 பேதுரு எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 4:1-2. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். இதை பார்க்கிற போது இயேசு கிறிஸ்து நமக்காக மாமிசத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுறது. என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்துவிட்டோம் என்று சொன்னால் தேவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி செய்கிற போதும் நாங்கள் வந்து அந்த இடத்துல நாங்களாக இருக்க முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம். சொன்னால் நாங்கள் அடிமைகள் என்று சொல்லி பார்க்குறோம். என்று சொன்னால் எங்களை வந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டு கொண்டிருக்கிறார். மீட்டுக்கொண்ட பிள்ளைகள் வந்து எப்படியாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்குற போது நாங்கள் அவருக்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்குறோம். அடிமைகளாக என்று சொல்லி சொல்கிற போது 2 விதமான இது இருக்குது. ஒன்று வந்து அடிமை என்கிற போது அதற்கு நாங்கள் வந்து அடிமைகளாக இருந்து அந்த இடத்துல வந்து ஊழியம் செய்கிற காரியங்கள். ஆனால் ஒன்று வந்து நாங்கள் பெற்றோருக்கு வந்து பிள்ளைகள் வந்து இப்போ வந்து பெற்றோருக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்ங்கிற போது அது வந்து அடிமைத்தனம் இல்லை, அது வந்து சுயாதீனம். நாங்கள் சொல்கிறோம் இப்படியாக சொல்லியிருந்தோம் எங்களுக்கு கிடைத்த வந்து புத்திர பாக்கியம் என்று சொல்லி அந்த பாக்கியத்திலே வந்து எப்படியாக இருக்கணும் அந்த பாக்கியத்துக்குள்ளாக நாங்கள் நாங்கள் என்று சொன்னால் எங்களுக்கு அவர் வந்து இயேசு கிறிஸ்து எப்படியாக எங்களை வந்து கிரியமாய் பெற்றுக்கொண்டு அவருக்கு நாங்கள் அடிமைகளாக இருக்கும்படியாக அதாவது வந்து பிள்ளைகளாக இருக்கும்படியாக வந்து இந்த நாட்களில் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கும்படியாக இந்த நாட்களில் வந்து எங்களை வைத்திருக்கிற போதும் நாங்கள் எப்படியாக இருக்க வேணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை பாடுள்ள வாழ்க்கை தான் என்று சொல்லி தெரிய வேண்டும். அந்த வாழ்க்கையை இப்போ எங்களுக்கு பாடுள்ள என்று தெரியாத பட்சத்திலே நாங்கள் நடக்கிற போது தான் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு வர இந்த பிரச்சனைகளோ வருகிற காரியங்களோ எதை கண்டாலும் நாங்கள் அந்த இடத்துல வந்து எங்களை விட்டு நாங்கள் தளர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்குறோம். உங்களுடைய வாழ்க்கை வந்து திசை திரும்புகிறதுக்கு காரணம் கிறிஸ்தவ கூட்டத்திலேருந்து திசை திரும்புறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்குற போது அந்த இடத்துல வந்து சிலர் வந்து நல்ல சந்தோஷமாய் வருவார்கள், சந்தோஷமாய் தேவனை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல வந்து வாழ்வார்கள். ஆனால் வந்து
பாடுகள் வருகிற போது அந்த இடத்துல விட்டு விலகி ஓடுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய. ஆனால் எங்களுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தா நாங்கள் பாடுகளுக்குள்ளாதான் எங்களுடைய வாழ்க்கை நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் அந்த இடத்துல நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் பின்வாங்கி போக மாட்டோம், கிறிஸ்தவ விட்டு ஓட மாட்டோம்னு சொல்லி பார்க்குறோம். என்று சொன்னால் எங்களுடைய அழைப்பு எப்படியா இருக்கிறன்னு சொல்லி பார்த்தா எப்படியா நியமிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி பார்க்குற போது பாடுபடுகிறதற்காகத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இப்போ நாங்கள் ஒரு பரீட்சைக்கு போகிற போது சுகமாக இருக்குமென்று சொல்லி போனால் அந்த இடத்துல நாங்கள் சித்தி பெற முடியாது. இது கஷ்டமான பதில்கள் கேள்விகள் வரும்போது நாங்கள் சித்தி அடைய முடியாது. ஆனால் எங்களுக்கு இது கஷ்டம்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்துல போகிற போது படித்துக்கொண்டு நல்லா படித்து நல்லா நாங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி நல்லதாக போய்க்குள்ள அந்த இடத்துல எங்களுக்கு கஷ்டமான கேள்விகள் வந்தானே சுகமான கேள்விகள் வந்தானே எங்களுக்கு அந்த இடத்துல சித்தி தான் கிடைக்கும்னு சொல்லி சித்தி என்ற போது பரீட்சையில் நாங்கள் வெற்றி பெறுகிற ஒரு காரியத்தை தான் நாங்கள் பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி பார்க்கக்கூடிய இருக்கிறது. அதே போல் இந்த கிறிஸ்தவ ஓட்டம் எப்படியா இருக்கிறன்னு சொல்லி பார்த்தா இது கஷ்டமானதுன்னு சொல்லி, அதாவது இது நாங்கள் ஓடுறது இந்த உலகத்துக்குள்ளாய் வாழுகிற போது உலகத்துக்குள்ளாய் படுகிற பாடுகளுக்கு இது கஷ்டமானன்னு சொல்லி நாங்கள் ஓடுவோம். இந்த எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த தேவனுடைய ரட்சிப்பு எங்களுக்கு ரட்சிப்புக்குள்ளாய் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்தவ ஓட்டம் எங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி நாங்கள் நினைத்து நாங்கள் முன்னேறி செல்கிற போது வருகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் அதில் வெற்றி பெற்று அந்த இடத்துல சந்தோஷமாய் நாங்கள் தேவனை தொழுது கொள்வோம்னு சொல்லி பார்க்கக்கூடிய இருக்கிறது. இதில் 4ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35-38. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்கள் உடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும் படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுக்களையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். 38 கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தால் வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களைப் போல வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற போது எப்படியான பாடுகள் என்ன இந்த பாடுகள்னு சொல்லி பார்க்குற போது இதில் வந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த பிள்ளைகள் மத்தியிலே சகோதரர்கள் மத்தியிலே எப்படியான பாடுகளை அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லி பார்க்குற போது இந்த பாடலுக்கெல்லாம் அவர்கள் தங்களை அர்ப்பணித்து அவர்கள் விசுவாசத்தினாலே நச்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தங்களை பண்ணப்பட்டதையும் அடையாமல் போனார்கள் என்று சொல்லி நாங்கள் மற்றவர்களை வச்சு பார்க்குறோம். ஆனால் இப்படியான பாடுகள் அது முதல்ல நாங்கள் பார்க்குற போதும் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் விசுவாசத்திற்குரிய காரியங்களை கழித்து கொண்டு இப்படியான பாடுகள் எல்லாம் இந்த விசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் பாடுபட்டார்கள் என்று சொல்கிற போது இந்த நாட்களில் இப்படியான பாடுகள் ஒன்றும் எங்களுக்கு வரவில்லை என்று சொன்னால் இந்த நாட்களில் நாங்கள் சந்தோஷமாகத்தான் இந்த இடத்துல ஏசி போட்ட கோளுக்குள்ளே இருந்து நாங்கள் தேவரை ஆராதிக்கிறோம். இதிலேருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு ஒழித்து குகைகளுக்கு எங்கும் கண்மேல் வடிப்புகளுக்கு நின்று நாங்கள் ஆராதிக்கவில்லை. இந்த இடத்துல இப்படியாக ஆராதிக்கிறோம். கொண்டுக்கு இடைக்குள்ளே கதிரை விட்டு நல்ல ஆறுதலாக இருந்து கைகளை கட்டி இருந்து நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆனால் அப்படி இந்த பழைய ஏற்பாடுன்னு கிறிஸ்து வாழ்ந்த காலங்கள் அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலங்களில் ஒடுக்கப்பட்ட நிலையை தான் நாங்கள் பார்க்குறோம். அவர்கள் அந்த பாடுகளை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லி பார்க்குற போது எல்லாவற்றையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பவுலப்போஸ்தலனுடைய அந்த இதுகளை நாங்கள் படிக்கிற போது எங்களுக்கு நிருபங்களை படித்து கொண்டு போகிற போது அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்குற போது இவ்வளவு காரியங்கள் பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாம் இவர்கள் இப்படி நிறைய காரியங்களை அனுபவித்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த பவுலப்போஸ்தலன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு முதல்ல படிக்கிறார்னு தெரியும். பிறகு அப்படியான நிலையில் வந்த வருகிற போது கூட இந்த அவரோட சேர்ந்தவர்களும் எப்படியாக இருந்தார்கள் சொன்னால் இந்த நிலைகளை அனுபவித்து வந்தார்கள். இந்த பாடுகள் எங்களுக்கு வருகிற போது எப்படியாக நாங்கள் அவருக்கு அதுக்குள்ளாய் என்னுமாக உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கக்கூடிய 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பேதுரு 2ஆம் அதிகாரம் 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல திரிந்தீர்கள்.
இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியும் மாணவர்களிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இப்படியாக நாங்கள் பார்க்குற போது எப்படியாக இல்லை இந்த பாடுகள் எப்படியாக பட்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். எப்படியாக இந்த பாடுகள் அவர்களுக்கு எப்படியாக தேவனுக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் எப்படியாக இந்த பாடுகளுக்கு நியமிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அதே போல் என்ன பாடுகள் இவர்களுக்கு இருந்தது, பாடுகளால் எங்களுக்கு என்ன வாக்குறுதி தரப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து அவருடைய தழும்புகளாலே சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானோம் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படியாக பார்க்குற போது எங்களுடைய வாழ்க்கையில் எப்படியான இல்லைன்னு சொல்லி பார்க்குற போது எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் தான் எங்களை தேற்றுகிறதா இருக்கிறது. அதன்படி தான் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிறதாயும் இருக்கிறாங்க. இந்த காரியத்திலேயும் நாங்கள் அவசரப்பட்டு நாங்கள் தேவனுடைய காரியங்களை நாங்கள் நிற்காதபடிக்கு நாங்கள் எங்களுடைய சுயதனத்திலே இருக்கிற போது பாடுகள் எங்களை தேடி வருகிறதா இருக்கிறோன்னு சொல்லி பார்க்குறோம். எங்களுடைய வாழ்க்கையில் என்ன இந்த பாடுகள் வரும்போது எப்படி பாடுகளின் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்குற போது ரோமரை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28-31 மட்டும் பாசம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த பாடுகள் எல்லாம் வருகிற போது நாங்கள் எப்படியா இந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற போது இந்த இடத்துல எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்னு சொல்லி பார்த்தோம். இவைகளை குறித்து என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று சொல்லி பார்க்குறோம். என்று சொன்னால் தேவன் எங்களுடைய பட்சத்தில், அதாவது நாங்கள் தேவனை நாங்கள் முன்னாக நிறுத்தி எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற பாடுகளில் எல்லாம் நாங்கள் தேவனுக்கு என்று சொல்லி நாங்கள் வாழ்கிற போது எப்படியா இந்த ஜனங்கள் எப்படியா தேவனுக்குரிய பாடுகளை அனுபவித்தார்கள், அதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எண்ணலிலே எங்களுக்கு பாடுகள் வருக, எண்ணலிலே பாடுகள் இருக்கிறன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இந்த பாடுகளில் இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சொல்லி தேற்றுகிறவர்களாக இருக்கிற போது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குற போது இயேசு கிறிஸ்துவை நாங்கள் முன்னாக நிறுத்தி அவர் எங்களுடைய பட்சத்திலே இருக்கிற போது எங்களுக்கு எதிராக நிற்பவன் யார் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் காரியங்களை செய்கிற போது அந்த இடத்துல தேவன் எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். கூடுதல் எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கு வேலைகள் கலைப்புகளாக எல்லாருக்கும் நித்திர சொன்ன ஈசிக்களை இருக்கிற நித்திரம் வரும். அப்போ நாங்கள் இதோட இந்த காரியங்களை பார்க்குற போது இந்த பாடுகளை எங்களுக்கு எப்படியாக இசைகிறான்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த பாடுகளை பொறுமையோடு நாங்கள் எப்படியாக சகிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்குற போது 12 ரோமர் 12 சொல்லப்படுறது எப்படியாக ஜெபத்திலே தரித்திருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையிலே நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் திடமாயிருந்து நாங்கள் தேவனுடைய காரியத்தை செய்கிற போது நாங்கள் ஜெபத்திலே எப்பொழுதும் தரித்திருக்கிற போது இந்த விசுவாசத்திலே எப்பொழுதும் நாங்கள் உறுதியாக எங்களுடைய வாழ்க்கையிலே நிற்கிற போது இந்த கவலைகள், பயங்கள், வெட்கங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே இராதபடிக்கு தேவன் எங்களுடைய பட்சத்திலிருந்து எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே இன்மட்டா எங்களை இந்த நாட்களில் நாங்கள் இந்த அப்போஸ்தலர்கள் பட்ட பாடுகள், இந்த ஜனங்கள் பட்ட பாடுகள் இதுகளுக்குள்ளாய் நாங்கள் செல்லவில்லை. ஆனால் எந்த ஒரு காரியத்திலேயும் நாங்கள் தேவனை நாங்கள் முன்னாக வைத்து நாங்கள் ஓடுகிற போது எந்த ஒரு பாடுகள் வருகிற போதும் எல்லாவற்றையும் நாங்கள் இந்த எதற்காக அந்த பாடுகளுக்குள்ளாய் வாழ்வதற்காக நாங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படியாக நினைவு கூர்ந்து நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் வருகிற பாவங்களில் எங்களுக்கு இந்த மன அழுத்தங்களோ இல்லாட்டி வியாதிகள் வேதனைகள் வருகிற போது அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லி அப்படியாக இந்த வியாதிகள் வேதனைகள்லையோ வருகிற கஷ்டங்கள்லையோ பாடுகள்லையோ எல்லாவற்றிலும் தேவன் எங்களோட கூட வழிநடத்துறதுக்கு பெரியவராக இருக்கிறார். எங்களுக்கு வர எல்லா பாடுகளிலையும் நாங்கள் தேவனை முன்னாக வைத்து விடுவோம். தேவன் தாமே எங்களை நிறைவாக ஆசை வைப்பாராக. இந்த வேலை சகோதரன் தர்மேஸ்வரர் முன்னாக ஜெபத்தோடு எங்களை வழிநடத்துவார்.